நேற்று ஃபோர்த்து லெசன் வந்துட்டு நான் நேற்று எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் இப்போ போடுறேன். இது லெசன் 4 பரிச்சய புக்கு லெசன் 4. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மைங் அப்படின்னா மேலே இருக்கிறது பார்க்கலாம். மைங் அப்படின்னா ஐ, தும் அப்படின்னா யூ சின்னவங்களுக்கு சொல்கிறது, ஹூங் அப்படின்னா ஆம். ஸோ ஹிந்தியில் மைங் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பித்தோன்னா ஹூங்கு தான் முடியும். இப்போ இப்படி ஐ எம் பிளேயிங், ஐ எம் ட்ரிங்கிங், ஸோ அந்த மாதிரி வரும் இல்லையா, ஐ எம் பக்கத்தில் வரும். ஸோ இங்கே மைங்கில் ஆரம்பித்தா ஹூங்கில் தான் முடியும். நெக்ஸ்ட்டு ஹோ அப்படின்னா ஆர், ஏஆர்இ ஆர். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தும் கவுன் ஹோ அப்படின்னா தும்னா நீ, தும் கவுன்னா யாருன்னு அர்த்தம். ஹூ, WHO, ஹூ. தும் கவுன் ஹோ அப்படின்னா நீ யார். மைங் கோபால் ஹூங், நான் கோபால். மைங் ஏக் லடுக்கா ஹூ, பாருங்கள் இது பாய் தானேங்க. இப்போ பாய்க்கு ஹிந்தியில் லடுக்கா. தும் கவுன் ஹோ நீ யார். மைங் கோபால் ஹூ, நான் கோபால். மைங் ஏக் லடுக்கா ஹூ, லடுக்கானா பாய். பாருங்கள் பாய் பிக்சர் கொடுத்துருக்கு, அதனால் பாய். நெக்ஸ்ட் மைங் ஏக் சாத்ரா ஹூங், சாத்ர அப்படின்னா பாய் ஸ்டூடெண்ட். பாருங்கள் ஸ்டூடெண்ட்டு, அவன் ஒரு பாய். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன். தும் கவுன் ஹோ நீ யார். மைங் கோபால் ஹூ, நான் கோபால். மைங் ஏக் லடுக்கா ஹூ, நான் ஒரு பையன். மைங் ஏக் சாத்ரா ஹூ, நான் ஒரு பாய் ஸ்டூடெண்ட். சாத்ர அப்படின்னா பாய் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். கேர்ள் பிக்சர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? தும் கவுன் ஹோ நீ யார். மைங் சீதா ஹூங், நான் சீதா. மைங் லடுக்கி ஹூங், நான் ஒரு கேர்ள். மைங் ஏக் சாத்ரா ஹூங், சாத்ரா நல்லா நாம வச்சுக்கோங்க. சாத்ர அப்படின்னா பக்கத்தில் தொணக்கால் போடாமல். ஓகேங்களா? சாத்ர அப்படின்னா பாய் ஸ்டூடெண்ட், சாத்ரா அப்படின்னா கேர்ள் ஸ்டூடெண்ட். நல்லா நாம வச்சுக்கோங்க. இது பாருங்கள் கேர்ள் பிக்சர் கொடுத்துருக்கு. மறுபடியும் சொல்கிறேன். தும் கவுன் ஹோ நீ யார். கவுன்னா ஹூன்னு அர்த்தம். மைங் சீதா ஹூங், நான் சீதா. மைங் லடுக்கி ஹூங், நான் ஒரு பொண்ணு. மைங் ஏக் சாத்ரா ஹூங், நான் ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே டீச்சர் பிக்சர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? டீச்சர் அப்படிங்கிறப்ப பெரியவங்க தானே, அப்போ ஆப்புன்னு சொல்லணும். ஓகேவா? இங்கே மேலே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஹம் அப்படின்னா வி, நம்ம எல்லாரும்னு அர்த்தம். வி. ஆப்புனா பெரியவங்களை குறிக்குது, நீங்கள். ஓகேங்களா? பெரியவங்களை குறிக்குது. நான் நேற்றே சொன்ன மாதிரி ஹைக்கு மேலே பொட்டு வச்சா ஹைங்குன்னு சொல்லுவோம். அந்த ஹைங்குனா ஆர். ஓகேங்களா? இன்னொரு ஹைங்கு, இதுவும் ஆர் தான். இங்கே 2 தடவை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தமிழில் எனக்கு ரீட் பண்ண தெரியல, ஸோ அதனால் சாரி. ஆப் கவுன் ஹைங், நீங்கள் யார். மைங் ரவி ஹூங், நான் ரவி. பாருங்கள் இவர் பேர் ரவி. மைங் அத்தியாபக் ஹூங், அத்தியாபக் அப்படின்னா டீச்சர், மேல் டீச்சர். ஓகேங்களா? அதாவது ஜென்ட்ஸ் டீச்சர். தும் தோனோ கவுன் ஹோ, நீங்கள் 2 பேர் யார். தும் தோனோ கவுன் ஹோ, நீங்கள் 2 பேர் யார். ஹம் தோனோ சாத்ரா ஹைங், சாத்ர ஹைங். ஏன்னா ஹைங் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா ஹம்னு வந்திருக்கு. பாருங்கள், ஹம்னா வி, இந்த 2 பேர் இருக்காங்க. ஸோ விங்கிறப்ப ப்ளூரலில் வரும். ரெஸ்பெக்ட்டுக்கு ஹைங்கு வரும், ப்ளூரலுக்கு ஹைங்கு வரும். தும் தோனோ கவுன் ஹோ, தோனோங்க அப்படின்னா மீனிங் போத், BOTH போத். ஹம் தோனோ சாத்ர ஹைங், நாங்கள் 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒருத்தன் பேர் ரவி, ஒருத்தன் பேர் ராஜு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆப் கவுன் ஹை, இங்கே பாருங்கள் ஒரு உமன் டீச்சர் இருக்காங்க. பாருங்கள். ஆப் கவுன் ஹை, நீங்கள் யார். மைங் கமலா ஹூங், பாருங்கள் இவங்க பேர் கமலா. மைங் அத்தியாபிகா ஹூங், அத்தியாபிகா அப்படின்னா ஃபீமேல் டீச்சர், பெண் டீச்சர். ஓகேங்களா? லேடி டீச்சர். நெக்ஸ்ட்டு தும் தோனோ கவுன் ஹோ, நீங்கள் 2 பேர் யார். ஹம் தோனோ சாத்ரா ஏங் ஹைங், பாருங்கள் நாங்கள் 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. हम कमला और विमला है
ஒருத்தி பேர் கமலா, ஒருத்தி பேர் விமலா. பாருங்கள், ஒருத்தி பேர் கமலா, ஒருத்தி பேர் விமலா. இங்கே வந்து சிம்பிளாக கொடுத்துருக்க பாருங்கள். வஹ் அப்படின்னா ஹீஷி ஹிட்டு, யஹ் அப்படின்னாலும் ஈஷி ஹிட்டு, வேனா தேன்னு அர்த்தம், ஏனாலும் தேன்னு அர்த்தம், கவுன்னா ஹூ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவுன்னா ஹூ. நெக்ஸ்ட்டு ஹைனா ஈஸ். பாருங்கள், ஹை போட்டு மேலே புள்ளி வைக்காமல் இருந்தால் ஈஸ், புள்ளி வச்சா ஆர். சரிங்களா, இது தப்பாக கொடுத்துருக்காங்க, புள்ளி வச்சா ஆர். நெக்ஸ்ட்டு யக்யாஹை. பாருங்கள், இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யக் குத்தாஹை. குத்தானா டாக். குத்தானா என்னதுங்க? டாக். பாருங்கள், டாக் பிக்சர் கொடுத்துருக்கு. குத்தா ஏக் பால்தூ ஜான்வர் ஹை. குத்தா வந்து ஒரு டொமஸ்டிக் அனிமல், பால்தூ ஜான்வர் அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல். நெக்ஸ்ட் வக்யா ஹை, அது என்ன? வக் பில்லி ஹை. பில்லினா கேட். பில்லி பி ஏக் பால்தூ ஜான்வர் ஹை. பில்லியும் ஒரு டொமஸ்டிக் அனிமல் தான். பில்லி பி நான் ஏற்கனவே சொன்னேன், பில்லி பீனா ஆல்சோன்னு சொன்னேன். ஸோ பில்லி பி ஏக் பால்தூ ஜான்வர் ஹை. கேட்டும் கூட ஒரு டொமஸ்டிக் அனிமல். ஏன்னா டாக் மேலே மென்ஷன் பண்ணிட்டாங்க, அப்போ கேட்டும் கூட ஒரு டொமஸ்டிக் அனிமல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வே கவுன் ஹைங். இவங்க வேனா தே. இவங்க ரெண்டு பேரும் யார்? வே லடுக்கே ஹைங்க. லடுக்கேனா பாய்ஸ். வே லடுக்கே ராம் அவுர் ரஹீம் ஹை. ஒருத்தன் பேர் ராம், ஒருத்தன் பேர் ரஹீம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ கவுன் ஹைங்க. இவங்க யார்? பாருங்கள், இந்த ரெண்டு பேர் இந்த பிக்சர்ஸ் கூட காமிக்க ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். இவங்க யார்? ஏ லடுக்கியா ஹைங்க. லடுக்கியாங் அப்படின்னா கேர்ள்ஸ். ஏ லடுக்கியாங் மாலா அவுர் லைலா ஹை. ஒருத்தி பேர் மாலா, ஒருத்தி பேர் லைலா. ஓகே, இப்போ வாங்க எக்ஸசைஸ்குள்ளே பார்க்கலாம். இது நான் நேற்று போர்டில் நினைக்கிறேன். ஓகே, வே லடுக்கே ஹைங்க. ஏன்னா வே மீனிங் சொல்லையா? ஓகே, தமிழ் யா அங்கிரேசி மே அர்த்தலிக்கோ. இது வந்து தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம். பால்தூ ஜான்வர் அப்படின்னா டொமஸ்டிக் அனிமல். சாத்ர அப்படின்னா பாய் ஸ்டூடெண்ட். சாத்ரா அப்படின்னா கேர்ள் ஸ்டூடெண்ட். பில்லி அப்படின்னா கேட்டு. தோனோங் அப்படின்னா போத். இது நான் நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணேன், இருந்தாலும் நான் திரும்பி சொல்கிறேன் எக்ஸசைஸு. வே லடுக்கே டேஷ் அப்படின்னா வே லடுக்கே ஹைங்க, அந்த ப்ளூரல். ஸோ ஹை போட்டு மேலே டாட் வைக்கிறது தான் எழுதணும். நெக்ஸ்ட் ஏ டேஷ் ஹைங்க. இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டிருக்க பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த கொஸ்டின் மார்க் போட்டால் பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். குத்தானா டாக், கவுன்னா ஹூன்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஆன்சர், கவுன்னா ஹூ. நெக்ஸ்ட்டு மைங் அத்தியாபக். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், மைங்கில் ஆரம்பித்தா ஹூங்குள்ள தான் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. மைங் அத்தியாபக் ஹூங் ரெண்டாவது ஆப்ஷன். பாருங்கள், நல்லா பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ ஐ எம் ஏ டீச்சர். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஐ எம் இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, ஐ எம் ஏ டீச்சர். மைங் அப்படின்னா ஐ, அத்தியாபக் அப்படின்னா டீச்சர். ஸோ ஐ எம் ஏ டீச்சர். நெக்ஸ்ட்டு ஹோ அப்படின்னா மீனிங் வந்து என்னது? ஏஎம்னு அர்த்தம். அப்போ ஐ வந்து ஏஎம். இப்போ இங்கிலீஷில் பாருங்கள், ஐ பக்கத்தில் தானே ஏஎம் வருது, ஐஎம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தும் கவுன் ஹோ. நீ யார்? தும் கவுன் ஹோ. பாருங்கள், இதுதான் ஆன்சர், தும் கவுன் ஹோ. பில்லி பால்தூ ஜான்வர் ஹை. கேட் ஈஸ் அ டொமஸ்டிக் அனிமல். அப்போ ஹை பாருங்கள், நல்லா பாருங்கள், டாட் வைக்கல. ஹைனா ஈஸ், ஹைங்கன்னா ஆர். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இது வந்து நீங்கள் கர் கூட எழுதிக்கலாம். கர்ரு, கவுனு, குத்தா, ஜான்வர், பில்லி. பில்லினா கேட்.